நல்லிணக்கத்தை திரும்பப் பெறுதல் மற்றும் தாக்கங்களை துண்டித்தல் ஆகியவை அடையக்கூடியவை. ஆனால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய வடிவங்களை மீண்டும் செய்வதன் மூலம் தேவையான சுய மாற்றத்தை நீங்கள் தாமதப்படுத்துகிறீர்கள். நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த விதிமுறைகளிலிருந்து பிரிந்து செல்வது மாற்றங்கள் குறித்த உங்கள் பார்வையை விரிவுபடுத்தும். மிக முக்கியமாக, உங்கள் வெளிப்புறத்தில் நீங்கள் தேடும் தீர்வு இல்லை. மாறாக, நீங்கள்தான் தீர்வு என்று நம்புங்கள். உங்கள் கடந்த கால அனுபவங்களை அதிகமாக நம்பியதன் காரணமாக உங்களின் உண்மையான யதார்த்தத்தை எதிர்கொள்ள உங்கள் தீர்ப்பு தடையாக உள்ளது. அதே தவறுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் உள் உலகில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் அதே உணர்வுகளை தவிர்க்கிறீர்கள். தோற்றத்தை சரிசெய்து, மூலச்சிக்கலை தள்ளிவிட்ட உங்கள் குறைபாடுகள் பற்றிய ஆழ்ந்த பயம் உள்ளது. முழு படம் இல்லாமல் மாறுவது உங்கள் ஆன்மாவுக்கு நல்லதை விட அதிக தீங்கு விளைவிக்கும். இதன் விளைவாக, நீங்கள் சுய பரிதாபத்தையும் சோகத்தையும் குவித்துள்ளீர்கள், அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறீர்கள். திறம்பட மாற்ற, உங்கள் கவனம் வெளிப்புற பிரச்சனைகளை தீர்ப்பதில் இருந்து எதிர்மறை உணர்ச்சிகளை வெளியிடுவதற்கு மாற வேண்டும். உங்கள் உணர்ச்சி அடக்குமுறை உங்கள் ஆழ்மனதை வளர்த்து வேரூன்றியுள்ளது. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உணர்ச்சிகள் தூண்டப்படும்போது, உங்கள் உணர்வு அதிகமாக இருக்கும். இன்னும் ஆழமாக சுவாசிக்கவும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, குறிப்பாக உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்கள் கண்டிஷனிங்கிலிருந்து விடுபடுங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்கு நேர்மாறாக செய்யுங்கள். உங்கள் உள் உலகில் நீங்கள் உருவாக்கியதற்கு நீங்கள் பொறுப்பு. அதில் அதிக கவனம் செலுத்துங்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்களிடம் பொய்யாகாது. மாறாக, நீங்களே பொய் சொல்லலாம். நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது மாற்றத்தை எதிர்க்கிறீர்களா? நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாத்திரத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். எது நல்லதோ அது நல்லதல்ல என்று நினைக்கிறீர்கள். உண்மையான பகுத்தறிவை பெற, உங்கள் ஆன்மா வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி ஆன்மா விஷயத்தை விட்டுவிடுகிறீர்கள். உங்கள் உள்ளார்ந்த திறனை பயன்படுத்தி உங்கள் ஆன்மாவை அதிக அதிர்வெண்ணுக்கு உயர்த்த வேண்டும். தோற்றத்திலிருந்து, உங்கள் ஆன்மா ஒளியின் ஒரு உயிரினம். இருளுக்கு நீங்கள் தழுவியதன் காரணமாக அதை பற்றவைக்கும் வாய்ப்பை அழிக்காதீர்கள். ஒவ்வொரு வாழ்நாளையும் முழுமையாக அனுபவிப்பது அவசியம். ஆன்மா இணைப்பு உங்கள் அகங்கார சுயத்தால் மாற்றப்படும்போது, உண்மையான உணர்வை நீங்கள் இழக்கிறீர்கள். உங்கள் உண்மையான இதயத்திலிருந்து நீங்கள் வாழ்ந்தால், நீடித்த மிகுதி சாத்தியமாகும். எனவே உங்கள் உள் உலகத்தை அணுகுங்கள். ஏனெனில் அதற்கு நிபந்தனையற்ற அன்பு ஊட்டத்துடன் உங்கள் மென்மையான தொடர்பு தேவை. உங்கள் ஆன்மாவின் முக்கிய சக்தியை மூழ்கடிக்க எதிர்மறை உணர்ச்சிகளை உருவாக்கி நேரத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கை கர்ம சுழற்சியில் உள்ளது. அதன் உயர்ந்த நோக்கத்தை நீங்கள் உணரவில்லை அல்லது அதன் உயர்ந்த நோக்கத்தை நீங்கள் அரிதாகவே ஒப்புக்கொள்கிறீர்கள். எதிர்மறைகள் காரணமாக ஒவ்வொன்றும் சரிசெய்யப்படும் வரை கர்மா தவிர்க்க முடியாதது. எனவே நீங்கள் விடுதலையிலும் நம்பகத்தன்மையிலும் அசல் வடிவத்திலும் வாழலாம். உள்ளுக்குள், பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு முதல் பல வாழ்நாள்களுக்குப் பிறகு, உங்கள் வாழ்க்கை அனுபவங்களின் பரிச்சயத்தை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள்.